மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை உடனடியாக அமல்படுத்த கோரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுத எதிர்க்கட்சிகள் முடிவு செய்திருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். கடந்த 2023ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் அமல்படுவதாக அமைக்கப்பட்ட அந்த ஒரு மகளிர் இடஒதுக்கீட்டை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு கடிதம் எழுத தற்பொழுது எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு இந்த ஒரு முடிவை எதிர்க்கட்சிகள் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையின் பொழுது இந்தியா கூட்டணி, குறிப்பாக எதிர்க்கட்சிகளுடைய அவைத் தலைவர்கள், மக்களவை மற்றும் மாநிலங்களுடைய அவைத் தலைவர்கள் அதில் பங்கேற்றதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் காங்கிரசுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தியும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். நேற்று மக்களவையில் தொகுதி மறுவரையறைக்கான மசோதாவினுடைய அந்த வாக்கெடுப்பு நடைபெற்று அது தோல்வியில் முடிவடைந்த நிலையில் இந்த ஒரு ஆலோசனை என்பது இன்று காலை நடைபெற்றது குறிப்பிட்டது. அந்த ஆலோசனையில் தான் மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை உடனடியாக அடுத்த தேர்தல்களில் முதல் முழுமையாக அமல்படுத்தும் வகையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் சார்பாக வலியுறுத்தலை கோரிக்கை அடங்கிய ஒரு கடிதத்தை மத்திய அரசிற்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு முடிவானது இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சியினுடைய அழுத்தம் என்பது மத்திய அரசிற்கு வழங்கப்பட வேண்டும். அப்படி வழங்கினால் மட்டுமே மகளிருக்கான இடஒதுக்கீட்டை முழுமையாக உடனடியாக அமல்படுத்துவார்கள் என்ற ஒரு கருத்தையும் சோனியா காந்தி இன்றைய ஆலோசனையின் பொழுது அவைத்தலைவரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்துதான் இந்த ஒரு கடிதத்தை மத்திய அரசுக்கு எழுதுவதற்கான ஒரு முடிவிற்கு இந்தியா கூட்டணி கட்சிகளானது வந்திருப்பதாகவும் தற்போது முதற்கட்ட தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளன. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.